வணக்கம். தாய்நாடு செய்திகளுடன் நான் நிரோஷன். வடக்கு கிழக்கில் தமிழரசு கட்சியின் செயலாளர் சுமந்திரனால் அழைப்பு விடுக்கப்பட்ட ஹர்த்தால் பிசுபிசுத்து போயிருக்கும் நிலையில் ஒரு சில ஊடகங்களால் அந்த ஹர்த்தால் தொடர்பாக தமக்கு சில கேள்விகள் அனுப்பப்பட்டதாக அர்ஜுனா எம்பி குறிப்பிட்டார். இது தொடர்பாக அவர் பதிலளிக்கையில் ஹர்த்தால் தொடர்பான சில விஷயங்களை மக்களுக்கு தன்னால் தெளிவுபடுத்த முடியும். ஆனால் கதவடைப்பை முன்னெடுப்பதும் முன்னெடுக்காமல் போவதும் அவருடைய விருப்பத்தை பொறுத்தது என்று குறிப்பிட்டார். இந்த விடயத்தை தெளிவுபடுத்தும் அர்ஜுனா எம்பி வடக்கு கிழக்கு பகுதிகளில் அழைப்பு விடுக்கப்பட்டு ஹர்த்தால் என்பது சுமந்திரனால் தன்னிச்சையாக எடுக்கப்பட்ட ஒரு முடிவு. இது சகல கட்சிகளிடமும் கலந்துரையாடப்பட்டதோ அல்லது பொதுமக்களின் நன்மைகளுக்கு எடுக்கப்பட்டதோ அல்லது பொதுமக்களுக்கான உண்மையான போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும் என்ற எண்ணத்திலேயோ எடுக்கப்பட்ட முடிவு அல்ல என்றார். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் சுமந்திரன் மிக மோசமான அளவில் தோல்வியடைந்தார். பொதுமக்கள் அந்த தேர்தலில் சுமந்திரனை தூக்கி எறிந்து விட்டார்கள். ஒரு படித்த பண்பான மனிதனாக இருந்தால் தனது நிலைப்பாட்டை புரிந்து கொண்டு அரசியலில் இருந்து ஒதுங்கி இருக்க வேண்டும். ஆனால் சுமந்திரன் அப்படி செய்யவில்லை. திரும்பவும் காட்சிக்குள் வந்தார். கட்சிக்குள் செல்வாக்கு தேட முயன்றார். இரண்டும் வெற்றிகரமாக இல்லை. அதனால் ஒரு ஹர்த்தாலை வைத்து செல்வாக்கு பெற முடியுமா என்று பார்ப்பதற்காகவே ஹர்த்தாலுக்கு அழைப்பு விடுத்தார். சுமந்திரன் அறிவித்து ஹர்த்தாலின் நோக்கம் என்ன என்பது தொடர்பில் கேள்வி எழுப்பிய அர்ஜுனா எம்பி முல்லைத்தீவு இளைஞரின் மரண சடங்குக்கு சுமந்திரன் பயந்து வந்திருந்தார். மரண சடங்கு என்பதால் யாரும் அவரை அடித்து துரத்தாத நிலையில் அவருக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கலாம். இனி என்னை சனம் அடிக்காது என்று அவருக்கு ஒரு நம்பிக்கை ஏற்பட்டிருக்கலாம். மீண்டும் ஒருமுறை அரசியல் செய்யும் ஆசை அவருக்கு ஏற்பட்டிருக்கலாம். அதை பரீட்சித்து பார்ப்பதற்கே ஒரு ஹர்த்தாலையும் அறிவித்திருக்கலாம். சுமந்திரனால் அறிவிக்கப்பட்ட ஹர்த்தாலின் பின்னணியில் உள்ள அரசியலை சுட்டிக்காட்டிய அர்ஜுனா எம்பி தொடக்கத்தில் சுமந்திரனால் 15ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ஹர்த்தால் அறிவிக்கப்பட்டிருந்தது. அன்றைய தினம் கிறிஸ்தவர்களை பொறுத்த வரைக்கும் மன்னார் மடமாத ஆலயத்தின் பெருநாள் இடம்பெற உள்ளது. இந்து மக்களை பொறுத்த வரைக்கும் நல்லூர் ஆலயத்தினுடைய உற்சவம் இடம்பெற்று வருகிறது. முஸ்லிம் மக்களை பொறுத்த வரைக்கும் அன்றைய தினம் வெள்ளிக்கிழமை அவர்கள் மதிய நேரம் தொழுகைக்கு செல்வதற்காக தங்களுடைய வியாபார நிலையங்களை மூட வேண்டிய நிலைமை உள்ளது. இந்த நிலையில் அன்றைய தினத்தில் இந்த ஹர்த்தாலை முன்னெடுத்தால் மத வழிபாடுகள் பாதிக்கப்படும் என்பது அனைவருக்கும் தெரியும். அதன்படி முஸ்லிம் மக்கள் தொழுகைக்காக வியாபார நிலையங்களை பூட்டுகின்ற போது யாரோ எதற்காகவோ கடையை பூட்டினார்கள் என்பதை கூட கூறாமல் மூடிய கடைகளை வீடியோ எடுத்து நாங்கள் நடத்திய ஹர்த்தால் என்று கூவலாம் என்று சுமந்திரன் திட்டமிட்டு இருக்கலாம். அதை கருத்தில் கொண்டே சுமந்திரனால் வெள்ளிக்கிழமை தெரிவு செய்யப்பட்டிருக்கலாம் என்று கூறும் அர்ஜுனா எம்பி தவறுதலாக அன்றைய தினம் தமிழ் மற்றும் கிறிஸ்தவ மக்களுடைய விசேட நாளாகவும் அமைவதால் அவருடைய திட்டம் தவிடு பொடியாகிவிட்டதாக சுட்டி காட்டுகிறார். எனினும் இது தொடர்பில் ஹர்த்தாலோடு தொடர்பு படுகின்ற சமூக பிரதிநிதிகள், இதனால் பாதிக்கப்படும் வர்த்தக சங்க பிரதிநிதிகள் போன்றவர்களை அழைத்து இதன் நன்மை தீமை தொடர்பான விடயங்களை கலந்துரையாடி ஒரு முடிவுக்கு வந்திருக்க வேண்டும். அதே நேரம் சக அரசியல் கட்சிகளிடமும் தமிழரசு கட்சி ஒரு கலந்துரையாடலை மேற்கொண்டிருக்க வேண்டும். ஆனால் அது நடைபெறவில்லை. ஆனால் இங்கு இருக்கின்ற அரசியல் வேறு விதமாக போய்க் கொண்டிருப்பதாக குறிப்பிடும் அர்ஜுனா எம்பி சைக்கிளும் சங்கம் ஒன்றாக கூத்தடிக்கிறது. மறுபுறம் வீடும் வீணையும் மானும் இப்போது ஒன்றாக சேர்ந்திருக்கிறது. ஆனால் இவர்கள் எல்லோருமே ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள் தான் என்று விமர்சித்தார் அர்ஜுனா எம்பி. குறித்த கட்சிகள் உள்ளூராட்சி சபை தேர்தல்களில் செய்த குழப்பங்களுக்குள் நாங்கள் அரசியல் செய்ய விரும்பவில்லை. அதாவது உள்ளூராட்சி மன்ற ஆளுகைக்கு உட்பட்ட இடங்களில் குப்பைகளை அள்ள முடியாத ஆட்களுடன் நாம் கதைத்து பிரயோசனமே இல்லை என்பது அர்ஜுனாவின் கருத்து. சுமந்திரனுடைய அண்மைய கருத்து கொண்டை சுட்டிக்காட்டும் அர்ஜுனா எம்பி யாழ்ப்பாணத்தில் பெரும்பாலான சபைகளை தங்கள் தரப்பு கைப்பற்றி இருப்பதாக சுமந்திரன் குறிப்பிட்டிருக்கிறார். ஆகவே யாழ்ப்பாணம் இவ்வளவு குப்பையாக இருப்பதற்கு அப்போது யார் காரணம் என்பது அர்ஜுனாவின் கேள்வி. ஹர்த்தாலுக்கு சரியான ஒரு திகதியை சகல சமூகங்களுடனும் கதைத்து பேசி தீர்மானம் எடுக்க முடியாத சுமந்திரன் மாகாண சபையில் என்ன செய்ய முடியும் என்பதையும் அர்ஜுனா கேள்வி எழுப்ப தவறவில்லை. நேற்றைய தினம் நாம் வெளியிட்ட காணொலியில் இந்த ஹர்த்தால் வெற்றி பெற்றால் தமிழ் மக்கள் தன்னுடன் இருக்கின்றார்கள் என்று சுமந்திரன் காட்டிக்கொள்ள முடியும். அது அவரது அரசியலுக்கு நன்மையாக அமையும். அதே நேரம் ஹர்த்தால் எடுபடாமல் போனால் அரசாங்க தரப்புக்கு சாதகமாக முடியும். அதன் மூலம் அரசாங்க தரப்பிடமிருந்து சலுகைகளையும் எதிர்பார்க்க முடியும் என்று நாம் குறிப்பிட்டிருந்தோம். அந்த விடயத்தை இன்றைய தினம் அர்ஜுனா எம்பி குறிப்பிட்டிருப்பது நமது காணொலியில் நேற்று குறிப்பிடத்தக்க கருத்துடன் பொருந்தி போகின்றது. ஆனால் ஹர்த்தால் தோல்வியடைந்தாலும் சுமந்திரனுக்கு நன்மை என்று நாம் குறிப்பிட்ட கருத்துடன் பொருந்தி போகும் அர்ஜுனா ஒரு சில விடயங்களையும் மேலதிகமாக சுட்டி காட்டுகிறார். அதாவது இராணுவத்தினுடைய பிரசன்னத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஹர்த்தால் அறிவிக்கப்பட்ட போதும் பொதுமக்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. எனவே வடக்கு கிழக்கில் இராணுவத்தினுடைய அதிக பிரசன்னத்திற்கு மக்கள் எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கவில்லை என்பதை சுமந்திரன் ஐக்கிய நாடுகள் சபையிலும் வெளிநாட்டு ராஜதந்திர தூதரகங்களிலும் சுட்டிக்காட்டி தமிழ் மக்களுக்கு எதிரான அரசியலை செய்ய முடியும் என்று குறிப்பிடுகிறார் அர்ஜுனா எம்பி கூறியிருப்பதும் ஒரு விதத்தில் உண்மைதான். சுமந்திரன் என்னதான் தமிழராக இருந்தாலும் கொழும்பில் சிங்களவர்களுடன் ஒன்றாக கலந்தவர். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தம்மை தூக்கி எறிந்த தமிழ் மக்கள் மீது அவருக்கு ஆத்திரம் இருக்கலாம்.
ஒரு இனவாத சிங்கள அரசியல்வாதிக்கு தமிழர்கள் மீது இருந்த ஆத்திரத்தை விட தமிழர்களால் தூக்கி எறியப்பட்ட சுமந்திரனுக்கு தமிழர்கள் மீது அதிக ஆத்திரம் இருந்தாலும் இருக்கலாம். அது மனித இயல்பு. எனவே தமிழ் மக்களை பழிவாங்குவதற்கும் ஒரு ஹர்த்தாலை ஒரு வெற்றி பெறாது என்று தெரிந்திருந்தும் அறிவித்திருக்கலாம் அல்லவா? இது எங்களின் கருத்து. அர்ஜுனா எம்பியின் கருத்து என்ன? மக்களுக்கு எதிராக இவ்வாறாக எம்மால் யோசிக்க முடியாது. ஆனால் இவர்களால் இவ்வாறெல்லாம் யோசிக்க முடிகிறது என்றால் இது எவ்வாறான ஒரு நரித்திரமான ஹர்த்தால் என்று அவர் ஆவேசப்பட்டார். இப்படியான அரசியல்வாதிகளையும் அரசியல் கட்சிகளையும் நாட்டை விட்டு துரத்த முடியவில்லை என்றால் தமிழ் மக்கள் ஒரு நாளும் நிம்மதியாகவே வாழ முடியாது என்பது அர்ஜுனாவின் வாதம். குறித்த முல்லைத்தீவு இளைஞரின் இறப்பு விடயத்தில் நியாயங்கள் இருந்தால் அதை தங்கள் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களை வைத்து நாடாளுமன்றத்தில் கதைத்து தீர்வு காண முடியும். ஆனால் அந்த இறப்பை வைத்து அரசியல் செய்யும் நிலைமையில் தான் எவ்வாறான அரசியல்வாதிகள் இருக்கின்றார்கள் என்பது ஆதங்கப்பட்டார் அர்ஜுனா எம்பி. ஆனால் பிரச்சனை என்று வந்தால் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் மக்களால் தூக்கி எறியப்பட்ட சுமந்திரனால் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக சபையில் பேச முடியாது. ஒரு ஓரமாக நின்று வேடிக்கை பார்க்கத்தான் முடியும். இருப்பினும் சுமந்திரனின் கைத்தடிகளாக சிலர் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக உள்ளார்கள் அல்லவா? அவர்களை வைத்து பேசலாமே. அதிலும் ஒரு சிக்கல். ஒருவேளை பெருமை அவர்களுக்கு போய்விட்டால் என்ன செய்வது என்ற கோணத்தில் சுமந்திரனின் மூளை வேலை செய்திருக்கலாம். சுமந்திரனின் கர்த்தால் நடத்த போவதாக அறிவித்த முல்லைத்தீவு மாவட்டம் முத்தேன்கட்டு ராணுவ முகாமில் இடம்பெற்ற இளைஞர் உயிரிழப்பு மற்றும் இரும்பு திருட்டு சம்பவம் தொடர்பாக நீதியான மற்றும் வெளிப்படையான விசாரணைகள் நடைபெற்று வருவதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார். யார் தவறு செய்தாலும் யார் என்றாலும் அவர்களை நீதியின் முன் நிறுத்துவது அரசின் பொறுப்பு என்று அவர் வலியுறுத்தினார். சமீபத்தில் முத்தேன்கட்டு ராணுவ முகாமில் ஒரு இளைஞர் உயிரிழந்த சம்பவம் ஊடகங்கள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் பெரும் கவனத்தை ஈர்த்தது. அந்த இளைஞர்கள் அனுமதியின்றி முகாமிற்குள் நுழைந்தனர் என்றும் அங்கு இரும்பு திருட்டு சம்பவம் இடம்பெற்றிருந்தது என்றும் அவர் கூறினார். விசாரணையின் ஆரம்ப கட்டத்தில் இந்த இரும்பு கடத்தல் தொடர்பாக 3 இராணுவத்தினர் ஈடுபட்டதாக தெரிய வந்த நிலையில் அவர்கள் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டு தொடர்ச்சியான விசாரணைகளும் நடைபெற்று வருகிறது. குற்றம் புரிந்தவர் யார் என்றாலும் அது பொதுமகனாக இருந்தாலும் அல்லது இராணுவத்தினராக இருந்தாலும் அவர்களை நீதியின் முன் நிறுத்துவது எங்கள் கடமை என்றார் அமைச்சர். மட்டக்களப்பு மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் பங்கேற்ற பிறகு ஊடகங்களுடன் பேசிய அமைச்சர் ராணுவ முகாம்கள் அல்லது போலீஸ் நிலையங்களை அவசியமின்றி அகற்ற வேண்டாம் என்று ஜனாதிபதி ஆலோசனையை நினைவுபடுத்தினார். அதே நேரத்தில் பாதுகாப்புக்கு தேவையற்ற அல்லது முக்கியமற்ற இடங்களில் இருக்க அரசாங்க கட்டுப்பாட்டிலான நிலங்களை விடுவிக்கும்படி நடவடிக்கைகள் ஆரம்பத்திலிருந்தே மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் கூறியிருந்தார். கையகப்படுத்தப்பட்டிருந்தால் அதற்கான மாற்று இடத்தை கண்டறிதல் எங்கள் முதல் முன்னுரிமை. தேவையற்ற குழப்பங்களை உருவாக்குவது எங்கள் நோக்கமல்ல. மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதே எங்கள் கொள்கை என்று அமைச்சர் தெளிவுபடுத்தினார்.